जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारपक्षितम् उमासुतं सोगविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं गज आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் அமோகமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி அமோகமாக எல்லாரும் இருக்கணுங்கிற என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துருக்கு. இதுதான் நிரந்தரம்னு இல்லாமல் இருந்துருக்கு. அப்போது ஓரளவுக்கு நம்ம பிறந்த ஜாதகம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இப்போது சில பேர் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்குமா, இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் இன்றைக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தனிமையில் இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை காரணமாக ஒவ்வொருத்தரும் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம், பெங்களூரில் இருக்காங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இங்கே ஆனால் அந்த ஆண்களும் பெண்களும் அந்த திருமண வயதை கடந்து கூட தனிமையில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு இன்றைக்கி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? வாழ்க்கை, தொழில் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம இதுக்கப்புறமாவது நமக்கு ஓரளவுக்கு தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்குமா? வாழ்க்கையில் நம்ம பாவம் பண்ணி தான் பிறந்துட்டோமா, இல்லை நமக்கு எப்படி தான் நமக்கு அடுத்தது இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2026ஆம் ஆண்டு துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மிக மிக துல்லியமாக இது தாங்க நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களே நிறைய உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிறையா பேர் எனக்கே ஃபோன் பண்ணி நிறையா சொல்லியிருக்கீங்க. சுவாமி, அதாவது எனக்கு வர முதல் மெசேஜே என்ன தெரியுமா சொல்கிறீங்க? சுவாமி வணக்கம், ஃபஸ்ட்டு அடுத்ததாக என்ன நீங்கள் சொல்கிறேன்னு, நான் இந்த நெக்ஸ்ட் ஜெனில் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், அப்படியே என் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்ன, அடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இதை பண்ணுங்கள், வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, இதுக்கு இதை செய்யுங்க, வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதானே அதில் முக்கியம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நடுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட் வார்னிங்லாம் இருக்குது, இதில் சாலை விபத்தெல்லாம் இருக்குது. சில பேருக்கு, சில ராசிகளுக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு, இந்த சொத்து விஷயங்கள், சொத்து வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேயர்களை, துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது? இது நாள் வரையில் உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, சில பேருக்கு வேலை கிடைக்காம இருந்தது, உள்ள வேலையிலேயே சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு சில விஷயங்களை சமாளிச்சுன்னு வந்துட்டீங்க துளாராசி 2025. 2026 சில விஷயங்களை நீங்கள் யோசித்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2026 நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, அடுத்தது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க. இப்போ இதெல்லாமே செய்யறதுக்கு முதல் ஆதாரமாக என்ன இருக்கணும்னா வேலை. அந்த வேலையை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்கள் ராசிப்படி நல்லது. ஒன்று என்னாவது, இன்னொன்று என்ன அப்படின்னா, குடும்பத்தினரிடம் நல்ல ஒத்துழைப்பு உண்டாகும், வேலைகளில் நல்ல முன்னேற்றம் காண முடியும். நீங்கள் உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய நிதானமும் தான். கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்கன்னா 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும். வேலையில் வேலை மாற்றமோ, நீங்கள் வேலையை விட்டுட்டு வரதோ, இல்லை வேலையை விட்டுட்டு 2 மாதம் இருக்கிறதோ, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். ஏற்கனவே சித்திர நட்சத்திரம் துளாராசி, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் துளாராசியில் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டிங்க. இந்த சுவாதி நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இருப்பினும் கொஞ்சம் மன போராட்டமாக தான் இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பாசிட்டிவான விஷயங்கள், மன அமைதி உண்டு, நண்பர்கள் உதவி செய்வார்கள், தொழிலில் நல்ல மெதுவான லாபம் உண்டு. பாதகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது தேவையற்ற அதிக யோசனைகள் இருக்கும், திடீர் செலவு, சிலருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நல்லா பழகின்றது உங்ககிட்ட கூட சில நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலையில் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். அதுவும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறிய வழுக்கல் சறுக்கல் ஏற்படும் சாத்தியம் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அது இருசக்கர வாகனத்தில் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுன்னு போங்க. வெளிநாட்டு வாய்ப்பு, விசா தொடர்பான நிறைய தாமதமாக இருந்தாலும் நன்மை கிட்டும். படிப்பு காரணமான விசா எல்லாமே சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தம்பதியரிடையான மனக்கசப்புகள் நீங்கும். ஓரளவு நல்லா இருக்கும். திருமணம் பேசுபவர்களுக்கு நற்செய்தி பெறுவார்கள். நிறைய நல்ல விஷயங்களை பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலை பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவார்கள். அதே போல் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணி சுமை நீங்கும். ஓரளவுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். காதலர்கள் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். சில பேருக்கு சில பொறாமைகள் காரணமாக சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சொத்து தொடர்பான ஆவணங்கள் இருமுறை பார்த்து பரிசீலித்து பிறகு கையெழுத்து போடவும். குலதெய்வத்திற்கு நெய்விளக்கு ஏற்றினால் தடைகள் குறையும். இந்த வாரத்தில் குலதெய்வ தரிசனம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் நீங்கள் செய்கிறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஏப்ரல் மாதத்தில் பிறந்திருக்கீன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் மாதத்தில் அந்த வாரத்தில் முதல் வாரமே விளக்கு போடுறது நல்லது. இப்படி மே மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா 2வது வாரத்தில் போடுறது நல்லது. அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டு நீங்கள் செய்கிறது சிறப்பு. அதே போல் திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் வீட்லேயே நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. இதெல்லாமே உங்கள் ராசிப்படி செஞ்சுன்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. ஆக்சிடெண்ட் சம்மந்தமான சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், வாகன விபத்து, வாகன சம்மந்தமானது அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிப்ரவரியிலிருந்து எடுத்துக்கோங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம் வரைக்கும் வாகனத்தில் கவனம் போக, சாலை விபத்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. பாசிட்டிவ் நெகட்டிவான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதே போல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பேரண்ட்ஸோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கடன் சுமை அதிகமாக இருக்கும். கடன் சுமை இன்னமும் கடன் அடையலை, இன்னும் கடன் அடைச்சி முடியலை, இன்னமும் பிரச்சனைகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சொத்து தொடர்பான வீடு சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நிலுவையில் இருந்துருக்கு. அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற மாதிரி என்ன செய்கிறதுன்னு அப்படியே ஒரு போராட்டமாக இருக்குது. டிவோர்ஸ் கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வருது, முடிகிற மாதிரி இருக்குது. சரி, இந்த வருஷம் முடிஞ்சிடும், நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு கிட்ட வருது, தடங்கள் ஆகுது. ஆனால் இந்த தடங்கள் 2026 மத்தியமத்துக்கு தாண்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். சிறப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். 2026 பொறுத்தவரையில் துலா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலையில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கவனச்சிதறல் பிரச்சனைகளை கொண்டு விட்டுடும். கவனமாக இருங்க. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பரிகாரம் வரையில் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே பொது பலன்கள். இது எல்லாமே இப்போ நான் பார்த்து சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இதை பொது பலன்களே பாதி பேருக்கு நிறையா அப்படியே சூட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு சாமி நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து, உங்களுடைய சுய ஜாதகம்னு நீங்கள் பிறந்த ஜாதகத்தை, ஜனன ஜாதகத்தை, ஜாதகம் இல்லையா நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பி கொடுத்து, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146. இந்த நம்பருக்கு அனுப்பி கொடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சுவாமி நான் இந்த டைமில் நான் ஜாதகம் பார்க்குறேன், எனக்கு இந்த டைம் எனக்கு வசதியாக இருக்கும். எல்லாருமே வேலைன்னு இருப்பீங்க, அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் நான் இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கேன், ஓய்வாக இருக்கேன், நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசணும் சுவாமின்னு சொல்லி வீடியோ காலில் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னு உங்கள் ஜாதகத்திற்கான சுய ஜாதகத்திற்கான தீர்வு கிடைத்து அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.